அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடிச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். கோமதி வந்து சாப்பாடை பரிமிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ கதிர் வந்துட்டு நான் வேலை கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. டே இருடா, எங்கடா வேலைக்கு போகிறேன் இருடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு வந்து சவாரி வந்திருக்காங்க, நான் கிளம்புறேன் டிரைவர் வேலைக்குன்னு சொல்கிறாங்க. அவெல்லாம் வேலைக்கு ஒன்றும் போக வேண்டாம், பேசாமல் வீட்டில் இருக்க சொல்லு கோமதி அப்படின்னு பாண்டியன் கோமா பேசுகிறாரு. ஆனால் அவர் சொல்கிற எதையுமே கேட்காம அவர் கிளம்பி போயிடுறாரு. பக்கத்தில் செந்தில் இருக்காங்க. ஏன்டா டே, உன் தம்பி இப்படி வேலைக்கு கிளம்புறேங்கிறானா, அப்பா சொல்கிறத கேளுடா, அப்பா சொல்கிறத சரின்னு கேட்டு அவருக்கு என்ன ஏதுன்னு கேட்டு நீ நடந்துக்கணும் ஒரு வார்த்தை சொல்றியாடா, நீயாட்டி பேசாமல் இருக்க அப்படிங்கிறாங்க. அப்பா வேலைக்கு போகிறது சுயமரியாதை, அவனோட செலவு அவனே பார்த்துக்கணுங்கிறது நல்லது தானே. என்னடா பேசுகிற நீ, என்னடா பேசுகிற, மோசத்துக்கு என்னமோ பேசுகிற அப்படின்னா ஒன்று நாங்கள் எதுவுமே பார்க்கவே இல்லையா அப்படின்னு. இல்லைப்பா, அவன் வந்து கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கியா, ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் உன் செலவை பார்த்துக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு நேரத்துக்கு பேசுவீங்க, இன்னொரு நேரத்துக்கு வேலைக்கு போகாதீங்க. ஆனால் நீங்கள் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி பேச மாட்டீங்களப்பா. ஸோ அவனோட சுயமரியாதைக்காக வேலைக்கு போகிறான், அல்ல தானே, அது எப்படி நான் தட்டி கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவரும் அடுப்படிக்குள்ளே போயிடறாங்க. பார் கோமதி, அவன் என்ன பேசுகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறாரு. அடுத்துக்கு கோமதி கிச்சனுக்கு போகிறாங்க. என்னடா நீ உங்கள் அப்பா என்னடா இப்படி பேசியிருக்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் தப்பாக பேசலையேம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடா தப்பாக பேசலை, ஆனால் என்னென்னமோ பேசிட்டாடா உங்கள் அப்பாவை அப்படிங்கிறாங்க. இல்லையம்மா, கதிர் செய்கிறது சரிதான் தானே சொல்கிறேன்னு, அப்படி என்னடா அவள் சரின்னு சொல்லி நீ வந்து நீ யோசிக்கிற, உனக்காக மீனாக்காக நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தீங்களே, உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரா, உங்கள் அப்பா உங்களை ஒன்றுமே பார்க்கலையா, ஒன்றுமே செய்யலையானே. இல்லைம்மா, அவன் வந்து எந்த ஒரு பொருள் வேணாலுமே அவன் வந்து அவனா சம்பாதிச்சு வாங்கணும்னு நினைக்கிறான், அது நல்லது தானம்மா. எனக்கு மீனா பாருங்க, அன்றைக்கி ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தா, ஆனால் அவளுக்கு நான் எதுவுமே பண்ணல, பர்ஸ் வாங்கி கொடுக்குறா, காசே இல்லாத எனக்கு போய் பர்ஸ் வச்சு கொடுக்குறா, அதில் நான் எந்த காசை போய் வைக்கிட்டோம், அவளுக்கு ஒரு புடவையாவது நான் இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கேனம்மா, ஒன்றுமே வாங்கி கொடுத்ததே இல்லையம்மா. அப்போ உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தா நீ எவ்வளோ சந்தோஷப்படுவா, அந்த சந்தோஷத்தை நான் மீனா முகத்தில் பார்த்ததே இல்லையம்மா. அதையும் மீறி அப்பா கிட்ட காசு வாங்க நீ சொல்லுவேன், ஆனால் நான் எப்படிம்மா என் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்கணும், காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியும்னு. ஏன்டா அப்பா கிட்ட கொடுக்க தானே செய்வார்னு. ஆமாம் கொடுப்பாரு, என்ன செய்வார், இன்றைக்கி தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, பரதுக்கடை போடவன்னு சொல்லி கேட்பார். அதையும் மீறி ஒரு நேரத்துக்கு ஃபுல்லாக கிளாஸ் எடுப்பார். கிளாஸ் எடுத்து மட்டும் கடைசி 300ரூவான்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த 300ரூவா வாங்கி நான் எந்தம்மா புடவை எடுக்க முடியும், நீங்களே சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைடா அது வந்து இல்லைம்மா போதும்மா, நான் தான் இப்படி சுயமரியாதை இல்லாமல் நான் தான் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா, கதிராக சுயமரியாதை இருக்கட்டும்மா, அது நல்ல விஷயம் தானே. மீனா வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதே தான் ராஜிக்கிட்டக்கும் எதிர்பார்க்கணுங்கிறது தப்பு தானம்மா. ஸோ அவனோட சுயமரியாதை எடுக்கிறது நல்லது தானே அப்படின்ட்டு இவர் பேசிட்டு போயிடுறாரு. என்ன நீ நின்னமோ பேசுகிறான்ட்டு இவங்க கோவத்தோடு வெளியில் வராங்க. ராஜி அப்பயும் அந்த கிச்சனில் அந்த டைனிங் ஹால்லே தான் நிற்கிறாங்க. எங்கடி உங்கள் மாமான்னு, மாமா அப்போ தான் எஞ்சி போயிட்டார் ரத்தி அப்படின்ட்டு ராஜி சொல்லவும் அவங்களுக்கு கோவம் வருது. அவர் இந்த மனுஷன் எவ்வளோ பாடுபட்டிருக்காரு, எவ்வளோ உழைச்சிருக்காரு, குடும்பத்துக்காக நாள் முழுக்க பாடுபடுறாரு, ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் அவர் எதிர்த்து பேசுகிறாங்க, அவர் என்னன்னு கூட யார் இதுங்க மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து திருப்பி வந்துட்டு ராஜி சொல்கிறாங்க, ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நீ சரியாகி நினச்சிக்கோப்போ, தயவு செஞ்சு யார் என் கூட பேசாதீங்க, நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வச்சாங்க. அடுத்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ராஜியோட அவங்க அப்பா வீடை கட்டுறாங்க. அவங்க அப்பாவும் சித்தப்பா எல்லாம் உட்காந்துக்கும் போது குமார் வராரு. அந்த மாதிரி கந்து வட்டிக்காரங்கிட்ட நீங்கள் வட்டி கொடுத்துருந்தீங்களப்பா, நான் வந்து அவன்கிட்ட வாங்கிட்டு வருவா உடனே. பரவாயில்லையே, அவங்ககிட்டக்கே நீ வட்டி ரூபா வாங்கிட்டீங்கன்னா நீ பொழைச்சிக்கிடுவானே. இப்போ வட்டி ரூபாலாம் எப்படி வசூலிக்கணுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன்ப்பா. அதுவும் இல்லாமல் இப்போ வரும்போது நம்மகிட்ட பஞ்சாயத்துலேருந்து இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்கண்ணே. என்னடா நோட்டீஸ் அப்படிங்கிறாங்க. ஏதோ அம்மன்புரத்துலேருந்து ஏதோ பஞ்சாயத்தில் கொடுத்தாங்க பண்ணி உடனே அவங்க பெரியப்பா வந்து வாங்கி படிக்கிறாங்க. என்னென்ன அப்படிங்கிறாங்க. அம்மன்புரம் கோயில் பக்கத்தில் நம்மளுடைய ஏக்கர் இருக்குல்ல, நம்மளோட வீடு, ஸோ அந்த வீடை இடிக்கணுங்கிறாங்க. எதுக்கா, ஏன் இடிக்கணுமா அப்படின்னு கேட்கும். குமார் சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஏதோ புறம்போக்கு இடத்த ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல வீடு கட்டி இருக்குமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அவன் ஏதோ புதுசாக வந்து ஆஃபீஸராக இருக்கான், அவன் என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம கவனிச்சிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இல்லை நான் போய் என்னென்னு பார்த்துக்கிறேன்டா, போய் கேட்டுக்கிறாருண்ணே. ஆனால் இதுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நீ போய் அலைய வேண்டாம், நீ இரு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா, அது ஏதோ சின்ன ஆஃபீஸராக தான் இருப்பீங்க, என்ன ஏதோ கொஞ்சம் 2 தட்டு தட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வராங்க, வந்து உட்காடுறாங்க. வாத்தாவா உட்கார் அப்படின்னு முத்து சொல்கிறாரு ராஜியோட அப்பா. இப்போ எப்படி மூட்டு வலி இருக்கு அப்படிங்கிறாங்க. அது வயசாச்சுன்னு ஏதாவது ஒன்று வரதானப்பா செய்யணும், ஆஸ்பத்திரிக்குன்னா போமா, போய் காட்டுவோமா அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா என்னை ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சு எல்லாத்தையும் சரிப்படுத்தி என்ன 50 வயசு வரைக்கும் வாழையை சொல்ல போகிறேன், நான் எங்கே பண்ண 50 வருஷம் வரைக்கும் போகிறேன், எனக்கு வயசாகிய காலத்தில் இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ என் மகன் பழனிக்கு வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் உசுரை கையில் பிடிச்சிட்டு இருந்தால் போதும், அதுவே எனக்கு அப்படிங்கிறாங்க. அவனுக்கு இங்கே கல்யாணம் ஆக, அவன் இன்னும் பொட்டண கடையில் வந்து உட்காந்து பொட்டணம் போட்டுக்கிட்டு இருந்தானா மளிகை கடையில் வச்சு, அவன் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வர சொல்லாத, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி குமார் சொல்கிறாங்க. அவன் தான் அவங்க அக்கா விட்டுட்டு வரமாட்டேங்கிறியான்ல உடனே. அதுக்கு என்ன பண்ண முடியும், அவனை ஃபஸ்ட்டு அவனோட வாழ்க்கை
வாழ்க்கையை ஃபஸ்ட்டு பார்த்து நினைக்கணும். அப்படியே இருந்தானா எனக்கு கல்யாணம் நடக்காது. அதுக்கடுத்து அவனோட தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும்னு. என்னடா இப்படி பேசுகிற? நேற்று கூட கோமதி மாப்பிள்ளை ஒரு அலையன்ஸ் பார்த்தாராம், ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அவங்க கூட சொன்னாங்கடா உங்ககிட்ட கேட்போன்னு பார்த்தேன்னு. யாருக்கு பொண்ணு பார்க்குறது? அவன் வந்து என் தம்பிக்கு எவனோ ஒருத்தனை போய் பொண்ணு பார்க்க சொல்லியிருக்க, அதை எப்படி பார்க்க முடியும்? அவன் இங்கே ஒழுங்கு மாதிரியாக வந்து இருக்க சொல்லு, நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு அவங்க கோவப்பட்டு எஞ்சி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து குமார் கவலைப்படாத சித்தப்பா, கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும்னே. ஏன்டா உனக்கு கூட கல்யாணம் நடந்துடும் போலக்கு, என் மகனுக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே இல்லைடா அப்படிங்கிறாங்க. குமார் எஞ்சி போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு கோமதி கட்டுறாங்க. அவங்க ஹாலில் உட்காந்துருக்காங்க. அத்தையே மத்தியானம் உட்காந்துது, இன்னும் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, சாயங்காலம் பொழுதாகி போச்சு, இன்னமும் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, எந்திரிச்சு உங்கள் வேலையை பார்க்க வேண்டாமான்னுங்கிறேன். நான் ரொம்ப நேரம் உட்காந்தா உனக்கே நடி, நானேட்டே உட்காந்துருக்கேன் நீ போ அப்படிங்கிறாங்க. அது இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. பாப்பா எவ்வளோ வேலை, ஒரு 5 நிமிஷம் கூட உட்காரவே விடலை. இந்த ஃபைலை பார்த்துருங்க, அந்த ஃபைலை பார்த்துருங்க, அதை பார்த்துருங்க, இதை பார்த்துருங்க, மாறி ஆள் வந்துக்கிட்டே தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன் இங்கே. ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராஜி நான் வடை கடைக்கு போனேன். போய் பார்த்தா மிளகா பஜ்ஜி, போண்டா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, எல்லா பஜ்ஜி, எந்த வடையுமே இல்லை. ஐயோ அப்புறம்க்கா எனக்கு ஒரே ஷாக்கு, ஒரே தலைவலி. அப்புறம் என்ன வீட்டுக்கு தான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க மெயினாக பேசிகிட்டு இருக்கும்போதே கோமதி பார்க்குறாங்க. என்ன மிஸ்ஸஸ் கோமதி பாண்டியன், என்ன சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து திருப்பி கோமதி வந்து பார்த்துட்டு பேசாமல் இருக்காங்க. என்னத்தை ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க, வடை வாங்கிட்டலன்னு கோவமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம் நான் வடை திங்காமல் செத்து போய் கிடக்கேன் பாரு அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னாச்சு கோவமாக இருக்காங்க, என்ன ராஜி அப்படின்னு ராஜியை பார்த்து கேட்குறாங்க. ராஜி ஒன்றுமே சொல்ல முடியாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஒருவேளை கதிர் மீண்டும் வேலைக்கு போகிறான்னு சொல்லி சொன்னீங்க, அதனால எதுவும் சண்டையா, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஏன் உன் புருஷனை பற்றி சொன்ன நீ, அவன் புருஷன் என்ன சொன்னா நீ சொல்லலையாடி அப்படின்ட்டு ராஜி மேலே கோவப்படுறாங்க. ஏன் புருஷனா, அவர் என்ன பண்ணார், அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரே அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் பண்ண மாட்டான், அவன் உன்ட்ட சொல்லலையோ அப்படிங்கிறாங்க. அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. சரி அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் விடுங்க, நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் சொல்லுங்க அத்தை அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என் புருஷன் சாப்பிட்டு இருக்கும்போது கதிர் வேலைக்கு போனானா, அவன் என்ன போகிறான் ஏன் போகிறான்னு கூட ஒரு வார்த்தை கூட செந்தில் கேட்கவே இல்லை. செந்தில் நீ என்னடா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்னு அவங்க அப்பா சொன்னார். அதுக்கு படப்படன்னு புரிஞ்சு தள்ளிட்டியாமே அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பெரிய சின்ன இல்லைக்கா, மாமா கொஞ்சம் லைட்டாக பேசினார் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. லைட்டாக வாடி பேசினாவே இவ்வளோ பேசினா தெரியுமா அப்படிங்கிறாங்க. அவர் என்ன பேசிப்பார் அப்படிங்கிறாங்க. அவன் என்னமோ வேலைக்கு போகிறானா, வேலை பார்த்தும் கையில் காசு கொடுக்கலையா மாமா, எதுனாலும் அவர்கிட்ட தான் வாங்க வேண்டியது இருக்கான். நீ அவனுக்கு என்னமோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறியா, பேண்ட் வாங்கி கொடுக்குறியா, பர்ஸ் வாங்கி கொடுக்குறியா, ஆனால் அவன் உனக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியலையா, இவ்வளோவோ என் புருஷன் பேசினார், அவ்வளோ பேச மாட்டாரே அப்படிங்கிறாங்க. பேசுகிறானே இப்போ பேசுகிறானே, என்ன பண்ணி வச்சுருக்காளுகளோ, எல்லாரும் பேசுகிற மாதிரி மயக்க எல்லாம் மாற்றிட்டியே, எல்லாரும் அவனை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க பயங்கரமாக கூப்பிட்றாங்க. என்னத்தை யாரை சொல்கிறீங்கன்னு, உன்னைத்தான் சொல்கிறேன், அவன் இதுக்கு முன்னாடி இவ்வளோ வாயிலாம் பேச மாட்டான், ஆனால் இப்போ பார்த்து உங்ககிட்ட வந்து அவன்கிட்ட நிறைய பேச ஆரம்பிச்சிட்டான் வாய். நீ தான் அவனை வந்து தேவையில்லாமல் அவங்க அப்பாவுக்கு எதிராக மாற்றி வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் எதுக்கு அதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. பேசாதடி, நீ தாண்டி இப்படி ரொம்ப அவனை மாற்றி வச்சிருக்க அப்படிங்க. அவங்க மீனா கோவப்பட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ மயிலும் வர்றாங்க. மயில் அண்ணாருன்ட்டு ஏன் மீனாக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க, மீனா பாவம் இல்லை அப்படின்னு மயில் பேசுகிறாங்க. வாடியம்மா வா, இவ்வளோ நேரம் சத்தையிலேன்னு பார்த்தேன், நீ எங்கே ஆளை காணுமே பார்த்தேன், நீ என்ன உன் புருஷனு சரவணையும் மாதிரி அவங்களோட அப்பாவுக்கு எதிர்த்தாப்புல அப்படியே மாற்றி விட போறியா அப்படிங்கிறாங்க. யார் அவர் அப்பெல்லாம் மறக்க மாட்டார், செத்து போன கோழி அங்கே பாரு மல்லாக்க படுத்து மேலே பறக்குதுன்னு சொன்னால், ஆமாம் 2 கோழி பறக்குதும் பாருன்னே. ஓ அப்போ நீ உங்கள் அப்பாவுக்கு எதிராக பார்க்கறதுக்கெலாம் முயற்சி பண்ணியிருக்கு, ஆனால் முயற்சி நடக்கலைன்னு சொல்கிறேன்னே. ஐயோ அத்தை அப்போல்லாம் நான் எதுவுமே பண்ணலத்தன்னு, மாற்றுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லோரும் மாற்றுங்க, குடும்பத்தை எல்லோரும் பிரித்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கூப்பிட்றாங்க. உடனே மயிலும் அழுதுட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ராஜி வந்துட்டு ஏன் அத்தை ஏன் எல்லாருக்கிட்ட இப்படி பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, தெரிஞ்சு தான் பேசுகிறீங்கன்னு. ஆமாடி எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன், இந்த கதிர் ஒழுங்காக நல்லா இருந்தியா, இந்த வேலை நாளே ஆரம்பித்ததே உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நின்று ஏன் நீ பட்டிட்டீங்க, அது மட்டும்தான் நானா, எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம், மாமா திட்டுறதுக்கு மாமாட்ட எடுத்து சண்டை போடுறதுக்கு அதுக்கு நான் தான் காரணம் சொல்லுங்கன்னு. ஆமாம் நீ தான் காரணம், நீ தான் குடும்பத்தை வந்து பிரிக்க வந்துட்டீல, எல்லாரும் இப்படியே இருங்க, தயவு செஞ்சு என் கூட பேசுறீங்க போங்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ராஜிக்கு எல்லாருமே சைட் பண்ணிக்க வரிசை எல்லாரும் வசம் வாங்குறாங்க, எல்லாரும் உரிச்சு தள்ளிடுறாங்க. நெக்ஸ்ட்டு கிச்சனில் வந்து எல்லோரும் 4 பேர் வரிசையாக நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சைலண்ட்டாக இருக்குது. கோமதி மட்டும் கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அரசி உள்ளே வராங்க. என்ன எல்லோரும் கிச்சனில் தான் இருக்கீங்களா, சத்தமே இல்லாமல் இருக்கீங்க, 4 பேர் ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா கலகலன்னு பேசிகிட்டே இருப்பீங்களே, இப்போ என்ன இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, எல்லோரும் மௌனம் வரதமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு வந்த, சாப்பிட்றத நான் வந்து தின்னுட்டு வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. அம்மா பேசிட்டாங்க. அப்போ அம்மா மௌனம் வரதில்ல. என்ன மீனா நீ என்ன நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, என்ன நீங்கள் மௌனம் வரதமா, பேச மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நீலாம் என் கூட பேசாதம்மா, அப்புறம் என்ன மாதிரியே வாய் பேச ஆரம்பிச்சிருவேன், அப்புறம் நான் உன்னை வந்து அவங்களுக்கு எதிராக திருப்பி விடுவேன்னு சொல்லுவேன், எனக்குலாம் அந்த வேலையெல்லாம் கிடையாதுமா அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க, என்ன மயிலனி நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. எனக்குலாம் அந்தளவுக்கு ஆட்களை வந்து மாற்றி வர அளவுக்கு திறமை கிடையாதுமா, ஆனால் அதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் உன்னைய, அதனால் நானும் எதுவும் என் கூட பேசாத அப்படிங்கிறாங்க. இன்னும் ஆளாளுக்கு என்னமோ பேசுங்க, ராஜியனி நீங்கள் அப்படின்னு என்கிட்ட பேசாத அரசி, நான்
நான் வந்து குடும்பத்தை பிரிச்சுருவேன், உன்னை குடும்பத்துலேருந்து பிரிச்சுருவேன். ஸோ என்கிட்டக்க நீ எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. நாங்கள் எல்லாமே சந்தர்ப்பவாதிக. அதனால் நீங்கள் எங்கள் கூட யார் கூடயும் பேசாத அரசி அப்படிங்கிறாங்க. என்னங்கடி ரொம்ப ஓவரா தான் சீன் போடுறீங்க 3 பேரும். ஆமாம் அப்படி தான் நேற்று நீங்கள் எங்கள் கூட பேசுனீங்க, எங்கள் எல்லாரும் எவ்வளோ திட்டுனீங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் திட்டுனேன், கோவத்தில் ஏதோ பேசுனேன் அப்படிங்கிறாங்க. கோவத்தில் பேசுனீங்க, அதுக்கு நாங்கள் தானே கிடச்சோன்னே. ஏன் உன் புருஷன் வந்து மூஞ்சி உம்முன்னு போச்சுன்னா உனக்கு கோவம் வராதுன்னு? அது எனக்கு கோவம் வரும், ஆனால் அடுத்தவங்க மேலே தூக்கி பழிய போட மாட்டேன் நான் உங்களை மாதிரிலாம் அப்படிங்கிறாங்க. வாய் ரொம்ப பேசாத, நீ என்னமோ பேசுறடி மயில் அப்படின்னு சொல்லி மயிலையும் பார்த்துங்கிறாங்க. ஆமாத்தே நீங்கள் தானே நான் மீனை பாவுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னை எம்மிட்டு பிடிச்சி திட்டுனீங்க அப்படின்னு சொல்லி ராஜியா எடுத்து பேசுகிறாங்க. ஆமாம் இல்லாட்டினா நீங்கள் ரொம்ப யோக்கியம் தாண்டி, எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இங்கே நான் தான் வெள்ளந்தியாக எல்லாட்டையும் உண்மையாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி கோமதி புலம்புறாங்க.